أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق. قال النبي صلى الله عليه وسلم إني رزقت حبها. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க பெருமக்களே, மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருந்தகைகளே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலவி அல்ஹாஜ் நிசாமுத்தீன் ஹசரத் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னால் மிக சிறப்பான நல்ல கருத்தை ஆற்றி சென்றிருக்கிற அண்ணன் நவாஸ்கனி அண்ணன் அவர்களே, இறையன்பன் குத்தூஸ் அண்ணன் அவர்களே, எனக்கும் பின்னால் மிக சிறப்பானது ஒரு பேருரை தர இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் பெருந்தகை அவர்களே, உமர் ருதுவானுல்லா ஜமாலி ஹசரத் அவர்களே, உலமா பெருமக்களே, பெரியவர்களே, ரமலானுடைய காலங்களில் பாக்கியமான இந்த பிந்திய 10 நாட்களில் சஹாபாக்கள் இறைநேசர்களுடைய பெருவிழாவாக இங்கே நடத்தப்படுகிற இந்த மாபெரும் விழாவிலே பங்கு பெற்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்வை உங்களோடு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். உண்மையில் நாம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அன்னையர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை என்று சொல்லலாம். பொதுவாகவே ஒரு நெருக்கடியான நேரங்களில் ஆறுதலான வார்த்தைகள் என்பது ரொம்ப பெரிய அளவுல பலம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை மக்காவினுடைய நெருக்கடியான காலகட்டங்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய ஹிதுமத் சேவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய அளவில் பயன்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிக்காஹ் செய்ய வேண்டும் என்கின்ற
அந்த முடிவை ஹதீஜா அம்மா எப்பொழுது எனக்கு ஏற்பட்டது என்பதற்கு ஒரு தங்களுடைய அனுபவத்தை சொல்லுவார்கள். அரபுலகத்தினுடைய மிகச்சிறந்த வியாபார சக்கரவர்த்தி, அன்றைய அரபியர்கள் செய்கிற வியாபாரத்தினுடைய மொத்த வியாபாரத்தை ஒரு தனி பெண்ணாக இருந்து மிக விசாலமான வெளிநாடுகளுக்கெல்லாம் வியாபாரத்தினுடைய ஸ்தலங்களை விரிவாக்கினார்கள். தன்னுடைய வியாபாரத்திற்கு ஒரு நம்பிக்கையான ஒருவர் தேவை என்கின்ற ஒரு காலகட்டத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு வியாபாரத்தை பொறுப்பு கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்புறாங்க. அவர்களுடைய அந்த வியாபார திறமையும் அவர்கள்ட்ட இருந்த அந்த குணங்களும் ஹதீஜா அம்மாவுக்கு பிடித்து போக பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிக்காஹ் செய்யணுங்கிற அந்த நிலைக்கு வராங்க. இப்போ நான் நிக்காஹுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி நான் இங்கே பேசலை. ஹதீஜா அம்மாவினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் இதுவெல்லாம் அது ஒரு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பகுதி. அதை விடவும் இங்கே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான இடங்கள், அந்த இடங்களை மாத்திரம் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியான ஹதீஜா அம்மாவை இழந்ததற்கு பின்னால ஒரு காலகட்டம் வசதி வாய்ப்புகளும் நல்ல சௌகரியங்களும் அதிகமான பொழுது பழைய வாழ்க்கையை எப்பவுமே மறக்க கூடாது இல்லையா? எவ்வளவு தூரத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை லயிச்சு போய் வாழ்ந்திருப்பாங்க. ஹதீஜா அம்மாவோடு அவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்திருப்பாங்க. அந்த கணவன் மனைவிக்கான அந்த நெருக்கம் எவ்வளவு நெருக்கமாக இறுக்கமாக இருந்துச்சு. உலகத்தில் ஒரு சிறந்த தம்பதியர்களுக்கான அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அந்த 25 வருஷ வாழ்க்கை. அவ்வளவு காதலித்து அன்பாக நேசித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நிக்காஹுக்கு பின்னால, வஃபாத்துக்கு பின்னாலையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால மறக்க முடியல. எவ்வளவு தூரத்திற்கு அதனுடைய பாதிப்புகள் இருந்துச்சுங்கிறதுக்காக நான் ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் ஹதீஜா அம்மாவோடு வாழ்ந்தாங்கிறத அவங்க வஃபாத்து மௌத்தா போனதற்கு பின்னாலையும் கூட கைலூலாவுக்காக வீட்டில் படுத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்பகல் நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்டுச்சு. திடுக்கிட்டு முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாலா, இது வேற யாரும் அல்ல, என் ஹதீஜாவின் சகோதரி ஹாலா தான் வந்திருக்கிறாங்க, ஹாலா தான் வந்திருக்கிறாங்க, ஹாலா தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா என் ஹதீஜா இப்படித்தான் கதவை தட்டுவாங்க, அதே மாதிரி தட்டுறாங்க அப்படின்னு. தான் மனைவியை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவி பேசினாள், சிரித்தாள், கதவை தட்டினாள். நகக்கண்ணில் என் ஹதீஜா இப்படி தட்டுவது போல் இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக ஹதீஜாவின் சகோதரி ஹாலாவாகத்தான் இருப்பார். தூங்கிட்டு இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு முழிக்கிறாங்கன்னா அந்த தட்டுதல்ல, சரி முழிச்சிட்டு இருக்கும் போது அப்படி ஒரு தட்டு சத்தம் கேட்குது, அதனுடைய நிலை வேற. தூங்கிட்டு இருந்த கைலூலா தூங்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு முழிச்சு இது ஹாலாதான். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ஒரு வயசான ஒரு கிழவி வந்தாங்க, திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரிச்சு போய் அவங்கள்ட்ட எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, குடும்பம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, என்ன நிறைய காலம் விசாரிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியல, எனக்கு அறிமுகமான மாதிரி தெரியல. ஆனா இவ்வளவு தூரம் அந்த அம்மா, வயசான அம்மா இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா விசாரிச்சு போனதற்கு பின்னால நான் கேட்டேன், யாருங்க அந்த அம்மா, அந்த வயசான அம்மா? இல்லை, என் ஹதீஜா இருக்கிற காலகட்டத்தில் ஹதீஜாவுக்கு வந்துட்டு போவாங்க, அங்கே எங்களை வந்து சந்திச்சுட்டு போவாங்க. ஹதீஜாவோடு வாழ்ந்த வாழ்க்கையின் நாட்களை என்னால் மறக்க முடியலைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த பெண்ணையும் அதுக்கு பின்னால் ஈடு செய்ய முடியலைங்கிறத ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட ஒரு தடவை பொறாமையில் இருக்கும் தானே, அந்த அன்பை பகிர்ந்துக்கிறதுல
ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பழக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் குடும்பத்தை விடுங்க, மனைவிமார்களுக்கு மத்தியில் விடுங்க, பொதுவாகவே சமூகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகிறது எப்படி பழகுவாங்கன்னா, ஹதீஸில் வருது, ஒவ்வொரு சஹாபியும் நினைப்பாங்களாம் எங்கிட்ட தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. இப்படி யாரும் பழக முடியாதுங்க. நம்மளை கேட்டேன்னா நம்ம சொல்லிடுவோம், யார் யார்கிட்ட இவர்கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க, இவங்கள்ட்ட நெருக்கமாக பழகுவாங்க, அப்படி சொல்லிடலாம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார்ட்டையும் பழகிறது எவ்வளோ நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களோடு பேசினது, அவங்களோடு பழகினது, அவங்களோடு தோழியாக இருந்தது. என் ஹதீஜாவை நேசித்தவங்க இவங்க, என் ஹதீஜாவினுடைய சதீகா தோழி இவங்க, இப்படி எல்லாம் அன்பளிப்புகளை பின்னால கொடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆயிஷா நாயிகால கொஞ்சம் மனசுல இது பண்ணி ஓப்பனாவே கேட்டுட்டாங்க, என்ன யார சொல்லலாம், எப்ப பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா ஹதீஜா, அந்த கிழவியை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே, அதை விட சிறந்த மனைவிமார்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டானே அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையாட்டி சொன்னாங்க, ஆயிஷா, என் ஹதீஜா இடத்தை நிரப்புற ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு தரவே இல்லைன்ட்டான். சொல்லிட்டு சொன்னாங்க, என் ஹதீஜாவுக்காக இஸ்திக்ஃபார் பண்ணுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இப்படி பேசுறதுக்கே இஸ்திக்ஃபார் செய்ய, உலகமே என்னை பொய்படுத்திய பொழுது நீ உண்மையாளர் சொன்னது என் ஹதீஜான்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா. தன் சொத்தை முழுவதும் எனக்காக, என் தீனுக்காக கொடுத்தது என் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மக்காவாசிகள் என்ன பேசுனாங்க தெரியுமா? ஹதீஜாவுக்கு என்ன, காலையில் செல்வச்சீமாட்டியாக இருந்த மாலையில ஏழையாயிட்டான்னு பேசினாங்க. மக்கா வெற்றி பெற்று 10,000 பேர்களோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த காட்சி, எல்லாரும் வந்து எங்க வீட்டுல தங்குங்க, எங்க வீட்டுல தங்குங்க, எங்க வீட்டுல தங்குங்க எல்லாரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஹதீஜாவின் கபருக்கு பக்கத்தில் கூடாரம் அடியுங்கள், நான் அங்குதான் தங்குவேன். 10 வருஷத்துக்கு பின்னால ஹதீஜா அம்மா வஃபாத்தாகி 10 வருஷத்துக்கு பின்னால, 12 வருஷத்துக்கு பின்னால, என் மனைவியின் கபருக்கு பக்கத்தில் கூடாரம் அடியுங்கள், ஒரு சில தினங்கள் நான் அங்கு தங்கிவிட்டு செல்கிறேன். உறவுகள்ங்கிறது பெரிய பலங்க. அன்னைக்கு யார் இருந்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு. யாருமே இல்லாத காலகட்டத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பக்கபலமாக இருந்தார்கள். வஹியை ஜீரணிக்க முடியாமல் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு என்னமோ செய்கிறது, பயமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் தன் கணவருக்கு அந்த அம்மா சொன்ன ஆறுதல் வார்த்தை, லதஸிலுர் ரஹீம், உறவுகளை சேருகிறீர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு துணை நிற்கிறீங்க, சத்தியத்துக்கு துணையா நிற்கிறீங்க. இந்த வார்த்தையின் ஆறுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போ இங்க வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. இப்போ இன்னும் பயப்படுறாங்க, ஏதோ வந்துட்டாங்க, நிக்கிறாங்க. ஹதீஜா அம்மா கேட்டாங்க, யாருங்க? யாருமே இல்லையே, கண்ணுக்கு தெரியலையே. இல்ல, நிக்கிறாரு. நீங்க வலது பக்கத்துல வந்து உட்காருங்க. வலது பக்கத்துல உட்கார வச்சாங்க. அது தராஹு, இப்ப பாக்குறீங்களா? ஆமா, நிக்கிறாரு. இடது பக்கத்துல உட்காருங்க, வடியில உட்காருங்க. தன் கணவரை ஆசுவாசப்படுத்துறாங்க. நிற்கிறார். தன் தலையில் இருக்கிற முக்காட்டு லேசா இறக்கிட்டு, இப்ப நிக்கிறாரான்னு கேட்டாங்க. இல்லை, இப்ப மறைஞ்சிட்டாருன்னு. ஹதீஜா அம்மா சொன்னாங்க, என் கணிப்பு சரியாக இருந்தால் மூசா நபியிடம் வந்த அதே ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இப்பொழுது தெரியும், ஆனால் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை என் சின்ன வயசுல தெரியுங்கிறாங்க, என்னுடைய வாலிபத்திலேயே தெரியுங்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வாலிபத்திலேயே தெரியும். ஒரு நாள் நாங்கள் ஹரமுக்கு பக்கத்தில் இருந்து, ஹதீஜா அம்மாவுடைய வீடு அதுதான். ஹதீஜா ரலியல்லாஹுடைய வீடு எது தெரியுமா? இன்னைக்கு சவுதியிலேயே பெரிய கட்டிடம் எது? கிளாக் டவர். அப்படிதானே? கிளாக் டவர் எங்கிருந்து திரும்பி பார்த்தாலும் உயர்ந்து நிற்கும்.
கதீஜா அம்மாவுடைய வீடு அதுதான். கிளாக் டவருங்கிறது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அது காலமெல்லாம் இந்த சமுதாயம் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கதீஜா அம்மாவினுடைய இந்த தீனினுடைய ஹிதமத்தை மறக்க கூடாது என்பதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இந்த தீனுக்காக அவ்வளவு செஞ்சாங்க. 70 கோடி டாலர்னு எழுதுறாங்க. அவங்க அன்னைக்கு கொடுத்த சொத்து மதிப்பு அன்றைக்கு 70 கோடி டாலரா. எவ்வளோ கொடுத்துருப்பாங்க நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர். இந்த தீனுக்காக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்து யாருமே இல்லாத நெருக்கடி காலகட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவ்வளவு பக்கபலமாக உறுதுணையாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டம். நான் அங்கிருந்து இந்த செய்தியை ஞாபகப்படுத்தி, சக்கராத்துங்க, கதீஜா அம்மாவுடைய சக்கராத், படுத்திருக்கிறாங்க. கடுமையான காய்ச்சல், கடுமையான குளிர், நடுக்கம். பக்கத்தில் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள்கிட்ட சொன்னாங்க, வாப்பாட்ட போய் போர்த்துவதற்கு ஒரு போர்வை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய், உம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் குளிருமா இருக்குது, போர்த்துவதற்கு போர்வை கேட்டாங்க அப்படின்னு சொன்ன பொழுது கண்ணீர் வடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் கதீஜாவிற்கா இந்த நிலை? ஒரு போர்வை கூட இல்லையா? அல்லாஹு அக்பர். என் கதீஜாவினுடைய பழைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர்களுடைய வியாபார சரக்கு மக்காவை தொட்டால் அதனுடைய கடைசி ஒட்டகம் யமன் பார்டர்ல இருக்கும், இல்லைன்னா சிரியா பார்டர்ல இருக்கும். அன்றைக்கு அரபிகளினுடைய வியாபார ஸ்தலமே 2 தான், யமனும் சிரியாவும் தான். 2ஐயும் ஆக்கிரமிச்சிருந்த வியாபார சக்கரவர்த்தி ஒரு பெண்ணாக தனியாக நின்று இவ்வளவு பெரிய ஏற்றுமதி இறக்குமதியில பொருளாதாரம். அப்படி வாழ்ந்த கதீஜா அம்மாவினுடைய கடைசி காலகட்டம், போர்த்துவதற்கு ஒரு போர்வை கூட இல்லை என்று நினைக்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சிட்டு சொன்னாங்க, அம்மா எங்கிட்டையும் கொடுக்கறதுக்கு போர்வை இல்லைம்மா என்று சொல்லி தாங்கள் கட்டிருந்த தலப்பாகை அவிழ்த்து கொடுத்து சொன்னார்கள், உன் தாய்க்கு இதை கொண்டு போர்த்தி விடு என்று சொல்கிறார்கள். மகள் அந்த தலப்பாகையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஓடி வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு போர்த்தி விடுகிற பொழுது குளிரினுடைய நடுக்கம் நிற்கவில்லை, இன்னும் கடுமையாக குளிர் ஆட்டுகிறது. மகளிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், மகளே எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு கேட்டாங்க கதீஜா அம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹு தஆலா 6 பிள்ளைகளை கொடுத்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் கடைசி. கதீஜா அம்மாவுக்கு 6 பிள்ளைங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட, 2 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள், நமக்கெல்லாம் தெரியும். மகள்கிட்ட சொன்னாங்க, நான் எழுந்திருச்சு நிற்கணும் மகளே, என்னை நிற்க வைப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் எழுந்திருக்க முடியல, நிற்கணும். மகள் கேட்டாங்களாம், ஏம்மா இவ்வளவு கஷ்டத்திலேயும் ஏமா எழுந்திருச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கம்மா, நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் செய்கிறேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் எழுந்திருக்கணும் முயற்சி பண்ணாதீங்க. இல்லை மகளே, கதீஜா அம்மா சொன்ன வார்த்தையை பாருங்க, அழியல்லான. இல்லை மகளே, என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கரம் பிடிச்ச நாளில் இருந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்து வரவேற்றதில்லை, நின்று தான் வரவேற்பேன். என் கண்மணி வருகிற பொழுது நான் உட்கார்ந்து வரவேற்றதில்லை மகனை இதுவரைக்கும். 25 வருஷ வாழ்க்கையில் ஒரு நாள் கூட என் ஹபீப் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நின்று தான் வரவேற்பேன். இதோ 60 அடி தூரத்தில் என் கண்மணி வருகிறார்கள் என்பது அவர்கள் கஸ்தூரி வாசனை எனக்கு சொல்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசித்திருந்தால் 60 அடி தூரத்தில் அவர்களுடைய வாசனையை கூட நுகர்ந்து வைத்திருப்பார்கள்.
என் கண்மணி வருகிறார்கள். சக்கராத்தில் படுத்திருந்த ஒரு பெண் தன் கணவனுக்காக எழுந்த வரலாறு எங்கள் ஹதீஜா அம்மாவுக்கு மட்டும் சொந்தமானது. இதா சல்லத்தில் மர்அத்து ஃபலம் தத்உ லிஸௌஜிஹா ருத்தத் ஸலாத்துஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் முஸல்லாவில் இருந்து தொழுதுவிட்டு தன் கணவனுக்காக துஆ செய்யாமல் அவள் துஆவை முடிப்பாளேயானால் அவளின் தொழுகையின் நன்மைகள் கூட நிறுத்தப்படும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய ஹக்கை உச்சகட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய துஆக்கல்ல, நன்றியுடன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கணவருக்கு துஆ செய்யணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் அதிகமாக அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகுவது கணவனிடத்தில் அவள் வெளிப்படுத்துகிற நன்றி கெட்ட வார்த்தைன்னாங்க. அதிகமாக நான் எழுந்திருச்சு நிற்கணும் என்று சொல்லி ஒரு கரத்தை சுவற்றிலும் மறு கரத்தை தன் மகளின் தோள் புஜத்திலேயும் பிடித்து கொண்டு முடியாத அந்த தள்ளாத சூழ்நிலையிலேயும் எழுந்திருச்சு நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து தன் மனைவியை ஆற தழுவி அப்படி மடியிலே படுக்க வைத்து சொன்னார்கள், ஏன் ஹதீஜா இந்த நிலையிலும் இப்படி எழுந்திருக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஏன் சொல்லி கேட்டு தன் மனைவியை மடியிலே படுக்க வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்களாம், ஹதீஜா 25 ஆண்டு காலங்கள் கணவன் மனைவியாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். சந்தோஷமான வாழ்க்கை ஹதீஜா, ரொம்ப மனநிறைவாக வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை உண்டு ஹதீஜான்னாங்க. எனக்கு ஒரு சின்ன குறை உண்டு. என்ன குறை தெரியுமா? இந்த 25 வருஷத்தில் நீங்கள் எங்கிட்ட ஆசைப்பட்டு ஒன்றுமே கேட்டதில்லையே அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க 25 வருஷ வாழ்க்கையில் எனக்கு ஆசைப்பட்டு இதை தாங்க அது தாங்க அதுதான் விருப்பம் இதுதான் விருப்பம் நீங்கள் வாய் திறந்து இது வரைக்கும் என்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லையே ஹதீஜா. உங்களுக்குன்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, ஒரு கணவனாக உங்க கண் மூடுவதற்குள் நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், உங்க ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு ஆசை இருந்தா சொல்லிருங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுவரை உதடுகள் திறக்காத ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய உதடுகள் சக்கராத்தில் முதலாக திறக்கிறது. யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நேரத்தில் என் வாழ்க்கையின் நிறைவில் எனக்கு 3 ஆசை தான் யா ரசூலல்லாஹ், அதை மட்டும் எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அந்த 3 ஆசை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்களா? அல்லாஹு அக்பர். என்னன்னு கேட்டாங்க. என்ன ஹதீஜா? நிச்சயமாக நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன். என்னுடைய முதல் ஆசை என் ரூஹு போவதற்குள் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும். நான் மௌத்தா போகிறதுக்குள்ள அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும். என்னுடைய 2வது ஆசை, நான் மௌத்தானா உங்கள் ஆடையில் தான் என்னை கஃபன் செய்யணும். என்னுடைய 3வது ஆசை, அல்லாஹ் தஆலா எனக்கு 4 பெண் மக்களை கொடுத்தான். 3 பெண் மக்களை நான் வளர்த்து ஆளாக்கி நிக்காஹ் செய்து கொடுத்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் என் புள்ள ஃபாத்திமாவை வளர்க்குற நசீப் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். என் புள்ள ஃபாத்திமாவை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீங்கள் வளர்த்து உலகத்தில் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு என் பிள்ளையை நீங்கள் வளர்த்து காட்டுங்க யா ரசூலல்லாஹ். என் புள்ள ஃபாத்திமாவை நீங்கள் வளர்த்து காட்டுங்க. சின்ன வயசில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அந்த வயசில் இருந்து பிள்ளையை அப்படி வளர்த்தாங்க. ஹதீஜா அம்மாட்ட கொடுத்த வாக்குறுதி 3 நான் நிறைவேற்றுறேன் ஹதீஜா, இன்ஷா அல்லாஹ் 3க்கும் நான் பொறுப்புன்னாங்க. ஹதீஜா அம்மா மௌத்தா போனதற்கு பின்னால கபூர்ல கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அவங்க கையால வைக்கிறாங்க. வச்சுட்டு முகத்தை கிப்லாவை நோக்கி திருப்புறாங்க. முகம் திரும்பல, மீண்டும் திருப்புறாங்க, திரும்பல, மீண்டும் திருப்புறாங்க, திரும்பல. மலக்குமார்கள் வந்து சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ் பயப்படாதீங்க யா ரசூலல்லாஹ், ஹதீஜாவினுடைய முகம் கிப்லாவை நோக்கி திரும்புகிற பொழுது கபரின் மண் அவர்களுடைய முகத்தில் படுகிறது, அதை கூட நாங்கள் படவிட மாட்டோம். கியாமத் வரைக்கும் அவங்களுடைய முகம் கிப்லாவை நோக்கி இருப்பதற்கு நாங்கள் பொறுப்புன்னு சொன்னாங்க. என்ன பெரிய அந்தஸ்து அது!
ரசூலுக்காக கார ஹிராவுக்காக உணவு கொண்டு வருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், ஹதீஜா அம்மா வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ். வந்தன்னா அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டுருக்கிறான், அல்லாஹ்வுடைய சலாமை கொஞ்சம் சொல்லுங்க, அதை சொல்லும்போது ஏன் சலாமையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய சலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சலாம். ஹதீஜா அம்மாவிடத்தில் கொடுத்த வாக்குறுதிக்காக ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சின்ன வயசுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்ப பார்த்தீங்கன்னு வைங்க, சின்ன பிள்ளைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிரிகள் ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து போட்ட உடனே ஹதீஜா ஃபாத்திமா ரலியல்லாஹு ஓடி வந்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? திணறுகிறது மூச்சு அந்த நேரத்திலையும் கூட சொன்னாங்க, ஹம்மிரி நஹரக்கி யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே சுற்றிலும் அந்நியர்கள் இருக்கிறார்கள் மகளே, உன்னுடைய கழுத்து திறந்து இருக்கிறது மூடுமான்னாங்க. ஒரு 8-9 வயசு பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, மகளே கழுத்து திறந்து இருக்கிறது மகளே மூடுமான்னாங்க. ஒரு தாய் இருந்து எப்படி கவனிச்சு அரவணைச்சு ஆறுதல் படுத்தி, நீங்க புகாரி ஷரீஃபில் பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரிச்சு போய் மகளை வரவேற்று உட்கார வைப்பாங்க. அப்படி வளர்த்து வெக்கத்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உச்சகட்டம் அஹ்லாக் என்னன்னா ஹயா தாங்க, வெக்கம்தான். ஒரு பெண்ணுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது என்னது? வெக்கம்தான், ஹயா தான் கொடுக்கப்படும். ஏன்னா குர்ஆன் முழுக்க அல்லாஹ் ஒரு பெண் சார்ந்து பேசுகிற பொழுது ஹயாவை தான் அல்லாஹ் பேசுவான், வெக்கத்தை தான் பேசுவான். இல்மு கொடுத்தார்கள், அதபு கொடுத்தார்கள், ஹயா கொடுத்தார்கள், உரிய காலத்தில் நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு தாயினுடைய இடத்துல இருந்து, ஒரு தந்தையினுடைய இடத்துல இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஜாவினுடைய பொறுப்பாகவும் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கினாங்க. அறிவுன்னு அப்படி ஒரு அறிவு, அதபுன்னு அப்படி ஒரு அதபு. மஸ்ஜித் அப்படியே தெருவில் நடந்து போனால் ஒரு பெரிய போர்வையை போத்திட்டு சஹாபாக்கள் ஏதோ வயசான அம்மான்னு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு என் மக ஃபாத்திமாம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன வெக்க உணர்வுன்னா ஒரு கட்டம் தன் தோழி அஸ்மாட்ட சொன்னாங்களாம், அஸ்மா நான் ஹயாத்தில் அந்நியர்கள்ட்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டேன், மௌத்தா போனதற்கு பின்னால் என் உடல் கஃபன் செஞ்ச பின்னால் அந்நியர்கள் பார்ப்பாங்களேன்னு எனக்கு கவலையாக இருக்குது, என்னை கஃபனோட கூட அந்நியர்களுடைய பார்வை படக்கூடாதுன்னு சொன்னவங்க. அஸ்மா சொன்னாங்களா, அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, அபிசீனியாவில் பெண்கள் மௌத்தா போயிட்டா ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு துணியை போட்டு மூடி கொண்டு வருவாங்க, உன் ஜனாசாவை அப்படி கொண்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அப்படித்தான் வரணும்னு சொல்லி முதல்ல இன்னைக்கு நாம் சுந்தூக்கு பெட்டிக்குள்ளே வச்சு கொண்டு வர இந்த ஜனாசாவினுடைய சுன்னத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சுன்னத்து. அப்படித்தான் வந்துச்சு, பெட்டிக்குள் வச்சு துணியை போட்டு மூடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய வெக்க உணர்வின் வெளிப்பாடாக அது வந்துச்சு. நான் மௌத்தா போயிட்டா கூட மௌத்தா போனதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஜனாசால கலந்துக்கிட்டவங்களே வெறும் 18 பேர்னு எழுதுறாங்க கிதாபுகள். அவ்வளவு தூரம் ஹயாவுடன் உரிய காலத்தில் நிக்காஹுக்கான காலம் வருகிற பொழுது ஒரு தந்தையினுடைய இடத்தை பாருங்க. அல்லாஹு அக்பர். பெரிய பெரிய பணக்காரர்லாம் வந்து அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வந்து பெண் கேட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வந்து பெண் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலை. சில பேர் சொன்னாங்க அலி ரலியல்லாஹு, நீங்கள் போய் வேணா கேட்டு பாருங்களேன், பெரிய பெரிய ஆள்லாம் கேட்டிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலையே, இருந்தாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். நான் அதற்கு அலி ரலியல்லாஹு வந்தாங்க, வெட்கப்பட்டுக்கிட்டே நின்னாங்க. என்ன அலியே, நிக்காஹுக்கு தானே வந்திருக்கிறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். நிக்காஹ் முடிச்சு கொடுத்தாங்க. நிக்காஹ் முடிச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க, மகளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மருமகனையும் மகளையும் அப்படியே 2 கையை பிடிச்சி சொன்னாங்க, 2 பேரும் குடும்ப வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கணும், 2 பேரும் சேர்ந்து தொழுகுங்க, 2 பேரும் சேர்ந்து திக்ர் செய்யுங்க, 2 பேரும் சேர்ந்து துவா செய்யுங்க, இதுக்கு பின்னால் அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்கன்னாங்க. மகளுடைய வாழ்க்கையை பார்த்து 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 ஒவ்வொரு விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இது அத்தனையும் தன் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதி தான் பெருமக்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த உம்மத்து மறக்க முடியாத மிகச்சிறந்த
ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய விஷயத்தில் கடமைப்பட்டவர்கள். ஈமானுக்காக, இந்த சமுதாயத்திற்காக கோடி கோடியாக கொட்டி கொடுத்து ஆரம்பத்தில் இந்த தீனை வளர்ப்பதற்கு பெரிய அளவில் உதவியாக ஒத்துழைப்புடன் இருந்த அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இன்று மட்டுமல்ல, காலமெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தால் நினைவு கூறப்படுகிற மிகச்சிறந்த உயர்வான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டோம் மாத்திரமல்ல, அவர்களைப் போல, அவர்கள் இந்த தீனுக்கு செய்த சேவைகளைப் போல, அவர்கள் பெற்றுத்தந்த பிள்ளைகளை, அவர்களுடைய வளர்ப்பை போல நாமும் நம் சமுதாயத்தில் அப்படிப்பட்ட உயர்ந்த மிகச்சிறந்த பெண் சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் பாடமாகவும் படிப்பினையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கான நல்ல தௌஃபீகையும் நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.